அமைப்பு பிரகாரம் அவங்க கேட்டாங்க, நம்ம கொடுத்துட்டோம். இப்ப அவங்களுடைய ஷாமிலாவுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நம்பர் விடப்பட்டதா சொன்னாங்க. அந்த ஹதீஸ்களை அவங்க சொன்ன நம்பரோட பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நம்ம கேட்டுக்கொள்றோம். அவங்க தரணும் நமக்கு, அப்பதான் அவங்க சொல்ற கரெக்டா இல்லையாங்க நமக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றாங்க, அது என்ன, அது முன்பின் வந்தாலே வெவ்வேறு ஹதீஸ் புரிய முடியாதா? ஹதீஸ்களை புரிஞ்சவங்க கொடுத்த மேட்டரை வச்சுதான் அவங்க ஷாமிலா உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, பொதுவாகவே இந்த நம்பர்கள் போடுறதுல வித்தியாசம் வந்த காரணம் என்ன? உலக அளவுக்கு போடுற நம்பர்கள்னு ஒண்ணு இருக்கு, ரக்மியா அல் ஆலம் ரக்மியான்னு சொல்லுவாங்க, ரக்முல் ஆலமி அப்படிம்பாங்க, உலக தெளிவுள்ள அளவுக்கு. அதே போல இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு வகை நம்பர் போடுறாங்க. எல்லாம் அவங்கவுங்களுக்கு அளவுகோலுக்கு தகுந்தவாறு போடுறாங்க. இங்க அவங்க ஒரே ஹதீஸை வச்சு நோக்கம் என்னன்னு கேட்டா, ரெண்டுலையும் அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். மேல சொன்னதுலயும் இவங்க சொன்னாங்களே கீழே வருதுன்னாங்கல்ல, அதுலயும் அனஸ் ரலியல்லாஹு தான் இருக்கிறாங்க. அதனால ஒரே நிலங்க வந்திருக்குது. எல்லாம் ஒவ்வொருவங்க கொடுத்து அவங்க தயாரிச்சதுதான் ஷாமிலா அப்படிங்கறது நினைவிட்டுக் கொள்ள விரும்புறேன். அது தனித்தனியாகத்தான் நம்பர் போடப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஷாமிலா அப்படி இருக்காங்க, நாங்க தெரிந்து கொள்ள விரும்புறோம். அதனால பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்தை கேட்டோமே, பேணு பார்க்கலாம் அனுமதிக்கலாமான்னு கேட்டாங்க. அவங்க இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்றாங்களா மறுக்கிறாங்களான்னு முடிவு கொள்ளணுங்க. அதான் நான் அப்பயில கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஹதீஸை நீங்க ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா ஏன் நீங்க அதை ஆதாரமா எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியா இருக்குது. ஏன்னா ஏகத்துவத்துல ஆதாரமா கொண்டு வந்திருக்கிறீங்க. ரெண்டுல ஒரு முடிவு சொல்லுங்க. இந்த ஹதீஸை நாங்க ஏற்றுக்கொள்றோம், அப்ப நம்ம இது தேவையே இல்லை, நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க நாங்களும் ஒப்புக்கொள்றோம், பிரச்சனையே கிடையாது. இல்ல நாங்க ஆதாரம் அந்த ஹதீஸே ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா நம்ம வாதத்தை தொடங்கலாம். இப்ப அதுக்கு முன்னால நீங்க ஏன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு வேறொரு பிரச்சனைக்கு சஹாபா பெருமக்களை காபிர் என்று ஆக்குற அந்த பற்றிய இல்ல, இந்த ஆதாரத்துக்காக இந்த ஹதீஸை கொண்டு வந்தீங்க, அது தவறாக வந்துருச்சுன்னு சொல்லிவிடுங்க. அப்புறம் அந்த ஹதீஸனுடைய வாதத்துக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ இவங்க ஒரு ஹதீஸை வாய்ச்சி காமிச்சாங்க. அது என்ன முக்கியமாக இதுல ஆபாசம் மாதிரி அவங்க சொல்லி காட்டின ரெண்டு விஷயங்க. ஒண்ணு, இன்னி அகுன்னு அன்னபி நப்சி அபி ஹுதைஃபா மின் ஸாலிக ஷையன். அபூ ஹுதைஃபாவுல இந்த விஷயத்தில் ஒரு வெறுப்பு இருக்கு, ஷையனுக்கு அவங்க ஒரு வெறுப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சாங்க. அந்த வெறுப்பு எதனால ஏற்படலாம்? இவங்க வேற ஒரு நோக்கத்துல, எப்படி இவரு நம்ம மனைவி இருக்கிறாங்களே, எப்படி இவர் வந்துட்டு போறாரு, அந்த கோணத்துல அவங்க சிந்திக்கிறாங்க. ஆனா இந்த ஹதீஸை நம்ம முழுமையா பார்த்தா இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில உள்ளது. அவங்களுடைய முகத்துல இதை பார்த்தேன் அப்படிங்கிறதும், வெறுப்பை பார்த்தேன்னு அர்த்தம் வச்சாலும் சரிதான். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சாங்கன்னு சொன்னதும், அதே போல இவர் பெரியவரா இருக்கிறாரே எப்படி நான் பால் கொடுக்கிறது என்று அவங்க சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதும் எல்லாமே சட்ட பிரச்சனை அடிப்படையிலங்க. ஏன்னு கேட்டா இவங்க போய் சொல்றாங்க மேட்ர, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க பால் கொடுத்துருங்கிறாங்க. இந்த மேட்ரு எதுக்குன்னு சொன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பெண் இருக்கிறது வந்துட்டு போனாங்க. ஆனா வயசுக்கு வந்துட்டா அவங்களுக்கு சட்டம் வந்துருதுங்க. இப்ப இதுவரைக்கும் அவங்க ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி இருக்கிறாங்க, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப வயசுக்கு வந்துட்டாக்கா என்னதான் வளர்ப்பு மகன்டாலும் மகனுடைய சட்டத்துக்கு வராது. இப்ப வந்துட்டு போறது மார்க்க சட்டப்படி கூடாது. அதனாலதான் வெறுப்பு. இவங்க சொல்றாங்கல்ல மனைவி இருக்கிறது எப்படி வந்துட்டாங்கன்னு. இப்ப வயசுக்கு முன்னால் அப்படி பார்த்தாக்கா 10 வயசுல கூட விளக்கம் உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது இப்ப மேட்டர் இல்ல, அதுக்கு வயசுக்கு தான் வரணும் அப்படிங்கறது அல்ல. வயசுக்கு வந்த பிறகு கூட விளக்கம் இல்லாமங்களும் இருக்கிறாங்க. இப்ப அதல்ல. இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க இது வரைக்கும் வந்துட்டு போறாங்க. இப்ப சட்டம் வந்துருச்சு, வயசுக்கு வந்தாரு சட்டம்னு வந்துருச்சு, அதான் அடையாளம் சொல்லிட்டாங்கல்ல தாடி வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ மார்க்க சட்டப்படாலும் கூடாதான் வளர்ப்பு மகனா இருந்தாலும். இதுதான் வெறுப்பு, மார்க்கத்தின் படி கூடாதே. ஆனா வந்துட்டு சொல்ற வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் மார்க்க சட்டப்படம் கூடாதுல்ல, இதுதான் வெறுப்பு. இவங்க போய் சொல்லி காட்டாங்க இப்படி இருக்குது. ஏன்னா அவங்க மகனாவும் இருக்கிறாங்க, ஹலீஃபாவும் இருக்கிறாங்க. அப்ப விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பால் கொடுங்கிறாங்க. எப்படி கொடுக்கறது, பெரியாளாச்சேங்கிறாங்க. அப்ப இங்க ஒரு சட்டத்தின் பின்னாடி தான். இப்ப பெரியாளுக்கு எப்படி வாய் கொடுக்கணும், வாய் வச்சு கொடுக்க போதுதானே இப்படி சொல்றாங்க. சின்ன பிள்ளை இருந்தாலும் வாய் வச்சு கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு வாய்ச்சி கொடுக்கணும்ல. இப்ப இது எப்படிங்க பொருத்தமாகும் அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்க தேவையில்லை. வாய் வைத்து குடித்தல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம பேசணும். அவங்க ஏன் சொன்ன இவங்க பெரியாளா இருக்கன்னு சொன்னது சட்டத்தின் பின்னணி. ஏன்னா நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, சின்ன குழந்தைகளுக்கு பால் கொடுத்தாதான் இந்த மஹரமுடைய சட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பசி இருக்கும் பொழுது அந்த சட்டம் வரும்.
இப்ப இவங்க தான் பெரிய ஆள் ஆயிட்டாங்கல்ல, சின்ன குழந்தைகளுக்கு ஒரு சட்டம் பெரிய ஆளுக்கு எப்படி வரும்? அதைத்தான் கேட்கறாங்க. யாரும் சொல்லலாம், நான் எப்படி பால் கொடுக்கணும்? இவங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க, ஆனா தாங்க சொன்ன சட்டம் சின்னாளுக்குரியது அல்லவா, குழந்தைக்குரிய சட்டம் அல்லவா, பெரிய ஆளுக்கு நான் எப்படி கொடுக்கறது? இப்ப நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார். ஒரு ஹதீஸ்ல தபஸ்ஸம, இன்னும் இதுல லஹிகன் இருக்கு. ஏன் சிரிக்கிறாங்க? இவங்க சொல்றாங்க, பாத்தீங்களா வாய் வச்சு குடிச்சவங்க சொல்றதுனால தான் சிரிச்சாங்க. இப்படி சிரிக்கிறாங்க. ஏன் அப்படி சிரிக்கணும்? ஒரு பெண்மணி மார்க்கத்துடைய சட்டத்தை எப்படியெல்லாம் விளங்கி இருக்கிறாங்க, அப்படி சந்தோஷப்பட்டு சிரிக்க கூடாதா? இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பெண்கள் சொல்றோமாங்க, அவங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு இந்த சட்டம் தெரியும்? பால்குடிய நாள மஹரம்னு வர்றது குழந்தையா இருக்கும் போதுதான் அப்படிங்கிற சட்டம் இந்த காலத்துல பெண்கள் மட்டுமல்ல ஆண்களே எடுங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா ஒரு பெண்மணி சரியாக கேட்கிறாங்களே, பெரியவங்களுக்கு இந்த சட்டம் எப்படி வரும்? அந்த சந்தோஷத்துல இந்த பெண்மணி மார்க்கத்தின் சட்டத்தை தெரிஞ்சு வச்ச சந்தோஷத்துல சிரித்து விட்டு சொன்னாங்க, சரிதான், நீங்க சொல்றது சரிதான், ஆனாலும் நான் சொல்லுகிறேன், திருத்தூதருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, தெரிந்துதான் சொல்லுகிறேன். பெரியவங்களை சட்டம் என்ன சொல்லியிருக்கிறேன்ல, அதே தூதர் தான் சொல்லுகிறேன், தெரிந்து சொல்லுகிறேன், கொடுங்கள் அப்படின்னாங்க. அதனால ஏன் நீங்க கொச்சையாவே பார்க்கணும், ஆபாசமா பார்க்கணும்? ஏன் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட அர்த்தம் வச்சா இங்க என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? அதனால முறைப்படி அர்த்தம் வச்சா எதுவும் நல்லா பார்க்கலாம். ஒரு மோசமான சிந்தனையில நம்ம ஹதீஸை பார்க்கும்போது இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் வரும். இப்படி ஒரு அழகான அர்த்தம் வச்சுட்டா, இப்ப அதுக்கு பிறகு இந்த சட்டம் வந்த பிறகு எந்த வெறுப்பு இருந்ததோ, என்ன வெறுப்பு? சட்டம் அனுமதிக்கலையே, உள்ளுக்கு வந்துட்டு போறத எப்படி வந்துட்டு போறாங்க, மார்க்கத்துக்கு கூடாதுன்னு என்ன இருந்துச்சுல. இப்ப நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தில் அவர்கள் சொன்ன இந்த கூற்றின் மூலமாக அது நீங்கி விட்டது. இப்ப மார்க்கத்திலும் முரண் இல்லை, அதனால் மார்க்க விஷயத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த வெறுப்பு அகன்று விட்டது. எவ்வளவு தெளிவா இருக்குது. ஏன் நம்ம மோசமா சிந்திக்கணும்? நல்ல முறையிலே ஒரு அழகான ஹதீஸ் அறிவிப்பாடெல்லாம் கரெக்டா வந்திருக்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா மத்தவங்க எல்லாம் அறிவிப்பாங்களா? எல்லாமே கரெக்டுங்க, பார்த்தோம் இது எப்படி முடியும் யாராவது நினைச்சிருந்தா இவங்க எல்லா அறிவிப்பாலும் எப்படி அறிவிப்பாங்க? அது ஒரு பிரச்சனை. சரிங்க, இன்னைக்கு ஹதீஸ் துறையில எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்கல்ல, அவங்கள யாராவது இது ஏற்கத்தக்க ஹதீஸ் அல்ல, சரியா இருந்தாலும் எடுக்கக்கூடாது என்று ஹதீஸ் கடையில விற்பனர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க யாராவது ஒரு ஆளாவது இந்த ஹதீஸ கொச்சையா இருக்குது, ஆபாசம் இருக்குது, இப்படி நடந்திருக்காது, அதனால ஏற்றுக்கொள்ள கூட சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் 1400 ஆண்டுகளாக ஹதீஸ் கலையில வந்தவங்க யாரா அப்படி சொல்லி இருந்தா நம்ம கூட அப்படின்னு தானே கருத்து சொல்லி இருக்கிறாங்க வரலாம். ஹதீஸ் கலை வல்லுநர்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு சட்டங்களை வகுத்து இருக்கிறாங்க. இப்ப இந்த சிந்தனை ஆபாசம் இருக்கிற சிந்தனை இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஏன் வரல? அவங்க எல்லாம் முறைப்படி அர்த்தம் வச்சாங்க, அதனால இல்ல. இப்ப நம்ம ஆபாசமாக பார்த்தா அப்படிதான் வரும். எதையுமே நல்ல நோக்கத்தை பார்க்கணும். வெறுப்பு இருந்தது சட்டத்துக்கு முரண்கிற அடிப்படையில இவங்க கேட்டது பெரியவங்க அப்படின்னு கேட்டது, இந்த பெரியவங்களுக்கு இந்த சட்டம் வராது யாரு சொல்லலாம், எப்படி வரும் கொடுக்க சொல்லுங்களேங்கிறது. ஒரு ரசூல் தன் அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, தெரிந்துதான் சொல்லுகிறேன் நான் ரசூல், அந்த சட்டம் சொன்னாங்க, இப்போ நான் சொல்லி கொடுங்கறாங்க. இவ சட்டப்படி எல்லாம் முடிஞ்சு விட்டதுனால அவங்க உள்ளத்தில் வெறுப்பு அகண்டு போய்விட்டது. இப்படி அர்த்தம் வைக்க முடியாத அந்த இதுக்கு ஆபாசமா தான் அர்த்தம் வைக்கணுமா? இப்படியெல்லாம் ஆபாசத்தை நுழைத்து ஆதாரபூர்வமான ஹதீதுகளை புறக்கணிப்பதால் இவர்கள் கண்ட பலன் என்ன? இப்படி ஒவ்வொருவரும் ஒரு ஆயுதத்தை தூக்கினால் எனக்கு இது வெறுப்பா இருக்கிறது, இந்த அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னொரு ஆள் சொல்றாரு இது வெறுப்பா இருக்கு, நம்ம சொல்ல என்ன வெறுப்பு, எனக்கு இது வெறுப்பா இருக்குங்க, அதனால இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறாரு. இன்னொரு ஆள் சொல்றாரு, நம்ம கேட்கிறோம் என்னங்க இது இல்லைங்க, ஒரு ஆபாசம் இல்லைங்க, இந்தாங்க உங்களுக்கு வேண்டாம் இல்லாம இருக்கலாம், எனக்கு ஆபாசம் இருக்கு நான் போக மாட்டேன். இப்படி போனா ஹதீஸா இருக்குமா? இதுக்கு என்ன அளவுகோல்? இல்ல யாராவது அல்லாஹ்வோ ரசூல் அதிகாரம் கொடுத்திருக்காங்களா, நீங்க மட்டும் இதை செய்யுங்க, எது ஆபாசம் இருக்குதோ சரியா இருந்தாலும் ஒப்புக்கொள்ளாதீங்க, மற்றவங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை என்று குர்ஆன் இருந்தா சரிதான். இந்த உரிமை ஒவ்வொரு ஆளுக்கும் எனக்கு இருக்கிறது என்று தன்னுடைய கையிலை தூக்கி விட்டால் ஹதீஸுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஹதீஸை நல்ல முறையிலும் அர்த்தம் வைக்கலாம் தானே, நாங்க மட்டும் சொல்லலையே, இதுக்கு முன்னுண்டான எல்லா ஹதீஸ்களுடைய வல்லுநர்கள் நல்ல அர்த்தம் தானே வச்சிருக்கிறாங்க. சில பேராவது அப்படி வருத்தம் வச்சா கூட நாங்கள் அதை பின்பற்றணும்னு சொல்லலாம். எல்லாம் நல்ல முறையில சிந்திச்சு அர்த்தம் வச்சு சட்டங்களே எடுத்திருக்கிறார்கள். அப்ப அதனால அறிவிப்பாளர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள். இது என்ன பிரச்சனை இருக்கிறது? சகோதரர்களே, அந்த ஷாமிலா பிரிண்டு கேட்டாங்க, 3 தனித்தனி நம்பர் போட்டது பிரிண்டு கொடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த சாலிப்பு தான் வாதத்துக்கு வந்துட்டாங்க. சாலிமுடைய மேட்டரில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, இது ஒரு சட்ட பிரச்சனைங்கிறது உங்களுக்கு விவரமா இருக்கிறாங்களே என்பதற்கு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாத நுழைச்சு சொல்றாங்க. அதுல என்ன இருக்குது? பால் ஊட்டு அருள் அழகி, அவருக்கு பால் ஊட்டு.
அப்ப அந்த அம்மா என்ன கேட்கறாங்க, அவர் பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. பால் ஊட்டுன்னு சொன்ன உடனே